Taste the Daily. ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. ஆறுபடை முருகன் எல்லா தளத்தையும் காமிச்சாங்க. மாநாடு வந்து மிக சிறப்பாக நடக்குது. எம்ஏ எம்பில் இந்த காலேஜில் தான் படித்தேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முருகன் தான். அதற்கு அடுத்து ஆசிரியர் பணியே கலைஞருடைய ஆட்சியில் எனக்கு கிடைச்சது. இப்படியே அறுபடை வீடுகளிலே ஒவ்வொரு மாநாடு நடந்தால் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. ஆக்சுவலாக நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. தமிழக அரசுக்கு மிக நன்றி. நாங்கள் ஆறுபடை வீடு பார்த்தோங்க. எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. எல்லாம் டெக்கரேஷன் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஆறுபடை வீடு சினிமா இது மாதிரி பார்க்குறாங்க, டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுங்க. எப்போவுமே மேலே மலைக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். திங்கக்கிழமை மார்கழி மாதம் வருவோம். இங்கே அருங்காட்சியகம் வந்து பார்க்காமட்டு வந்தால் அறநாளத்தில் நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. உள்ளே போனால் கண்காட்சிக்கு போனால் முருகன் வேல் நல்லா சிலையோட நேச்சுரலாக இருக்குது. உள்ள திருடி பார்த்தா திருடியில் வந்து ஆறுபடை முருகன் எல்லா தளத்தையும் காமிச்சாங்க. எல்லா கோயிலுடைய பூஜையும் காமிச்சாங்க. பழனி தைப்பூசம் பங்குனித்துறம் எல்லா விஷயமும் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநாடு பழனியில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பிரம்மாண்டமாக இருக்குது மாநாடு. எல்லா விஷயம் நல்லா இருக்குது. உள்ள அரங்கம் 3D அரங்கம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்காட்சி என்னென்ன சாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பூரா பார்த்தேன். 3D அலங்காரம் உள்ள பட்டிமன்றம் எது பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தேன். உள்ள எல்லாமே நல்லா இருக்குது. தமிழக அரசுக்கு மிக நன்றி. மாநாடு வந்து மிக சிறப்பாக நடக்குது. இது ஒரு நாட்டுக்கு உண்மையிலே இந்த பகுதிக்கு தேவையான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். இந்த ஊர் பழனி. நான் வந்து எம்ஏ எம்பில் இந்த காலேஜில் தான் படித்தேன். அது பெரிய சிறப்பு. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முருகன் தான். அதற்கு அடுத்து ஆசிரியர் பணியே அவர் கலைஞருடைய ஆட்சியில் எனக்கு கிடைச்சிது. இதில் முக்கியமான சிறப்பு என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே திமுக. இதில் முக்கியமாக என்னென்னா, கலைஞருடைய அவர் ரசிகர். அவர் தமிழ் படித்தனால என்னைய பேசிய எம்ஏ எம்பில் வரைக்கும் தமிழ் படிக்க வச்சார். தமிழ் படித்தனால நான் ஆசிரியர் பணியாற்றினேன். அந்த ஆசிரியர் பணியும் அவருடைய ஆட்சியிலே எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பெரிய சிறப்பு. அது எல்லாத்தையுமே இங்க காட்சிகளாக நாங்கள் காண்கிறோம். அதுதான் சிறப்பு. இத்தனை காலம் எனக்கு 64 வயதாகிறது. 64 வயதுல எத்தனையோ பங்கு இருக்கிறோம், எத்தனையோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலுமே இப்போ இவ்வளவு இதை பார்க்கறது வந்து அத்தனையும் ஒரு சேர பார்க்குற மாதிரி இருக்குங்க. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பழனிக்குள்ள இருக்க முருகன் கோவிலுக்கு மட்டும்தான் போயிருக்கோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திருச்செந்தூர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கிறத நாங்கள் ட்ரெயின் மாதிரியா பார்த்தோம். எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்படியே அறுபடை வீடுகளிலே ஒவ்வொரு மாநாடு நடந்தால் நல்லா இருக்கும். எல்லாருமே முருகனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. முருகன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். போர்டுலாம் வச்சுருந்தாங்கல்ல, ஃபோட்டோஸ்லாம், அதில் எழுதியிருக்கிற வாசகம் எல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கணும். இங்கே எல்லாமே இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம பழனி, எங்கள் பழனி. முருகனை பற்றி நிறையா, அவரோட வரலாறு அது இது நிறையா இருந்துச்சு. அவரோட சிலைகள் அழகழகா எல்லாமே இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே அவரை பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க, வரலாறு எல்லாமே நல்லா இருந்துச்சு. We are from Japan, about 40 members. It's very big and beautiful city. Beautiful people. I love beautiful city and people and very fantastic. Very beautiful. நல்லா இருக்குல்லா. நான் நாலு படத்துக்கு போகவே இல்லை. கோயில் ஒரு சில படத்துக்கு மட்டும்தான் போயிருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த அரங்கத்துக்குள்ள 6 படத்துக்கு நல்லா நேரில் போய் பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு இப்போ நல்லா சுற்றுறாங்க. ஹாய், என் பேர் கரிஷ்மா. நான் இங்கே வாலண்டியர்ஸாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அறுசுவை உணவுன்றதை வந்துட்டு நிரூபிச்சிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்குது சாப்பாடு. இங்கே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. ஆக்சுவலாக நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம்.
Daily. Taste the Daily.